ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து சும்மா சிம்பிளாக கேசரி தான் செய்ய போகிறோம். மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமையில் பால் காய்ச்சி வச்சோ இல்லை பழம் இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சு சாம்பிராணி போட்டுருவேன். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லா வெள்ளிக்கிழமையுமே ஏதாவது ஒரு பிரசாதம், இப்போ பயிர் பாயசம், இல்லைன்னா ஒரு கேசரி சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ருவேன். ஆடி 3வது வெள்ளிக்கிழமை தான் சாமி கும்பிடணும், வீட்டு சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இது 2வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலான்ட்டு கேசரி தான் செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி இருக்குல்ல, அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, ரவை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதுக்கு தேவை ஜீனி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதையும் அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய், நான் வந்து ஆயில் ஊற்றலை, நெய் மட்டும்தான் ஊற்றி செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு ரவை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கேசரி செய்யும்போது இது மாதிரி செய்யும்போது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரவை வறுத்து சிம்மில் வச்சு வறுக்கணும். வறுந்துகிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்ம வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த நம்ம ரவை எடுத்த கிண்ணத்தில் ஒரு 3 கிண்ணம் அதே அளவு தண்ணி 3 கிண்ணம் அளவு ஊற்றிட்டு அதை ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா நம்ம வறுக்கிறதுக்குள்ளே அது கொதிச்சிடும். எடுத்து ஊற்றி கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த நம்ம நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு கொஞ்சம் ரவை வந்து கொஞ்சம் உதிரியாக வர அளவுக்கு அப்படியே வறுத்துக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக என் வீட்டில் வந்து கலர் பவுடர்லாம் ரொம்ப போடாமல் நார்மலாக வந்து செய்கிறேன் நான். இப்போ அந்த கப்பால் நான் 1.5 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். சில பேர் வந்து உப்பு சேர்ப்பாங்க, நான் உப்பு போட மாட்டேன். அதனால் 1.5 கப்பு மட்டும் எடுக்கிறேன். எனக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். சிலர் வந்து கம்மியாகவும் சேர்க்கலாம், கூடயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி கறி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட குங்குமப்பூ இருக்கிறனால பாலெல்லாம் ஊற வைக்கல, சும்மாவே வந்து டைரெக்டாக அப்படியே தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நான் போடுறேன். நமக்கு லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கும். கலர் வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக தான், ஒரு ஜாலிக்காக போடுறோம். ஆனால் நான் இது வந்து குங்குமப்பூ இருந்ததுனால கொஞ்சம் அதை போட்டிருக்கேன். இது வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கோம்ல, ரேஷன் ஜீனி தான் இந்த தடவை கொடுத்தது, நல்லா ஒயிட்டாகவே இருக்குது நமக்கு. அதை அப்படியே கலந்துட்டு நெய்யை வந்து ஒரே அடியாக ஊற்றிடாமல் ஒரு அரை ஸ்பூனாக நெய், அந்த ஜீனிலாம் கரைஞ்சி கொஞ்சம் மெல்ட் ஆனதுமே இந்த ஏலக்காய் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னா நமக்கு வந்து அதிகமாக நெய் தேவைப்படாது. இந்த இறக்குற டயத்தில் நம்ம முந்திரி பருப்புலாம் நான் வறுக்கலை, கொஞ்சம் பிஸ்தா இருந்துச்சு அதுவும் வந்து போட்டிருக்கேன். நம்ம இருக்கிற நட்ஸ் இருக்கிறத பொறுத்து. பையன் கேட்டாங்க, கடைக்கு போன அன்றைக்கி சும்மா வாங்கிட்டு வந்தேன். விலையை கேட்டாலே மயக்கம் வந்துடும், பிஸ்தா விலை அந்த அளவுக்கு இருக்குது. சும்மா கேட்டதுனால ஆசைப்பட்டதுனால வாங்கினேன். அதில் 4 இருந்துச்சு, அதையும் அப்படியே சீவிட்டு கொஞ்சம் நெய் வந்து ஊற்றிட்டு இப்படி தான் ஆடி வெள்ளி சாமி கும்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்